ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரிக்குள்ள மற்ற கண்ட்ரில இருந்து வந்த பிராண்ட்ஸும் ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம கண்ட்ரில நம்ம ஃபாலோ பண்றது நிறைய விஷயங்களை குறை சொல்லிட்டு தான் உள்ள வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கோல்கேட் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தப்போ வந்து அவங்க எப்படி அட்வர்டைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கோல்கேட் பாருங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில தான் யூஸ் பண்றாங்க, வெள்ளக்காரங்கலாம் நாங்களாம் இதான் யூஸ் பண்றோம், ரொம்ப டெவலப்டான ஒரு ப்ராடக்ட், டூத் பேஸ்ட் வந்து அவ்வளவு கிளீனா இருக்கு, நீங்க என்ன குச்சியை வச்சுக்கிட்டு வேப்ப மரத்துல இருந்தெல்லாம் எடுத்து பல் தொலைக்கிட்டு இருக்கீங்க, பிரஷ் பண்ணிருக்கீங்க, இது வந்து ஒரு அசிங்கம், டெவலப் ஆகுங்க அப்படிங்கறது சொன்னாங்க. அதை அவங்க சொன்னப்போ வந்து நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டு அது பக்கம் போகணும். அதே மாதிரி வந்து ஃபேர் அண்ட் லவ்லி உள்ளுக்குள்ள வரப்பவுமே என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் தேய்ச்சிட்டு ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கா, ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணோம்னா அவளுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா நடக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா, அவளுக்கு பசங்க யாருமே வந்து அவளை திரும்பி பார்க்க மாட்டாங்க, அவளுக்கு வேணுங்கிற வேலை கிடைக்காது. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணா அவ வந்து டெவலப் ஆயிடுவா, அவ வந்து வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும். இது வந்து ஃபேர் அண்ட் லவ்லிக்கும் கோல்கேட்டுக்கும் மட்டும் இல்ல, நம்ம ஊருக்குள்ள வந்து எல்லா ப்ராடக்ட்மே, சோப்பா இருக்கட்டும் இல்ல சீப்பா இருக்கட்டும், எது எது உள்ளுக்குள்ள வந்துச்சோ எல்லாமே நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதை குறை சொல்லி தான் வந்து அவங்க உள்ளுக்குள்ள வந்து வந்தாங்க. இது வந்து யூனிலிவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்ட சொல்லலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ங்க பேர் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா? இவ்வளவு சொல்லப்பட்ட இந்த பிராண்ட் தான் நிறைய பண்ணாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க வந்து சர்ஃபெக்ஸ் எல்லாம் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்ல யாருமே வாங்கலன்னா ரொம்ப ஹையா இருந்துச்சு காசு. அப்போ வந்து எல்லா இடத்துலயுமே வாங்கிட்டு இருந்த ஒரே டிட்டர்ஜென்ட் எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, துணி துவைக்கிறதுக்கு எது வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிர்மா அப்படிங்கிறது மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை அவங்க கவுண்டர் பண்றதுக்காக தான் வந்து சர்ஃபெக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அட்வர்டைஸ் பண்ணாங்க. அது காசு அதிகமா இருந்தாலுமே வந்து அதை ஒரு 4 ஆக்டர்ஸ் வச்சு கூப்பிட்டு சொல்றப்ப வந்து நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பதிலா இன்னும் கீழே இருக்க செக்மெண்ட்லயே உங்களை அடிச்சு தூக்கிடணும், நிர்மாவை வந்து அடிச்சு தூக்கணுங்கிறதுக்காக வீல் அப்படின்னு இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அண்ட் அந்த வீல் வந்து முழுக்க வந்து நம்ம ஒரு இந்தியன் கம்பெனியாவே நிறைய பேர் பார்த்ததுனால, யூனிலிவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு சொன்னதுனால ஒரு இந்தியன் கம்பெனியாவும் நிறைய பேர் பார்த்ததுனால அதை பத்தி யோசிக்காம நிர்மா வந்து பயங்கரமா அடி வாங்கியோ விட்டாங்க. இது இந்தியாவுக்குள்ள வந்த எல்லா கம்பெனியோட கதைகள் தான். சோ யூனிலிவரா இருக்கட்டும், இல்ல கோல்கேட்டா இருக்கட்டும், இல்ல ஆர்என்பியா இருக்கட்டும், இல்ல ஆர்பிகேவா இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்படிதான் வந்திருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ 1-2 வருஷமா இவங்க எல்லாருமே இருந்துகிட்டு மறுபடியும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோல்கேட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்ல இதெல்லாம் அசிங்கம்னு சொல்லிட்டு, அதாவது நீம்லாம் யூஸ் பண்றது, உப்பெல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் தப்புன்னு சொன்ன அதே கோல்கேட் இருந்துகிட்டு இப்போ அவங்களோட டூத் பேஸ்ட்ல வந்து எங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேள்வி கேட்டு அவங்க கோல்கேட்டை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எப்போ ஃபேர் அண்ட் லவ்லி வந்து இதெல்லாம் அசிங்கம்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதே ஃபேர் அண்ட் லவ்லி வந்து ஆயுர்வேதிக்கோட பியூட்டிஸோட நாங்க சேர்ந்தே வச்சிருக்கோம் அப்படிங்கறது சொல்றாங்க. இன்னும் யூனிலிவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி முழுக்க ஆயுஷ்னு ஒரு பிராண்டே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆயுஷ் பிராண்ட் வந்து முழுக்க ஆயுர்வேதிக்கோட தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அதுவும் கடைசியா இருக்க 2-3 வருஷத்துலயே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து பதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பதாஞ்சலி என்ன பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணதுனால இப்படி இருக்க எல்லா கம்பெனியும் பதறாங்க, ஏன் மறுபடியும் வந்து இந்த ஆயுர்வேதா சைடே வராங்க, நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எதெல்லாம் குறை சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்தாங்களோ அது பக்கமே ஏன் போறாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பதாஞ்சலியோட பிசினஸ் மாடல் அப்படி. பதாஞ்சலி அவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பதாஞ்சலி நம்ம ஊர்ல இருக்க ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க, ஒவ்வொரு முக்குக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கடந்த 3 வருஷம் கூட வேணாம், கடந்த 2 வருஷத்தோட பதாஞ்சலியோட ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம். சோ 2016 பாத்தீங்கன்னா, 2016ல வந்து எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பதாஞ்சலி வந்து 2000 கோடி சம்பாதிச்சிருவாங்க, 2000 கோடி அவங்க வந்து ரெவன்யூ எடுத்துருவாங்க அப்படிங்கறத யோசிக்கிறப்ப வந்து எல்லா கம்பெனியுமே வந்து ரொம்ப திகச்சு பண்ணாங்க. 2000 கோடி எப்படி சம்பாதிக்க முடியும் ஒரு சாதாரண கம்பெனி? அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே வந்து அவங்க 2000 கோடி டர்ன் ஓவர் எடுப்பாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. பதாஞ்சலி வந்து ஒரு பாபா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சும்மா யோகா சொல்லி தரவர் வந்து ஆரம்பிக்கிற ஒரு பிராண்ட், எப்படி இவங்க இவ்வளவு ரீச் பண்றாங்க அப்படின்னு அவங்க நிறைய யோசிச்சுட்டு இருந்தாங்க. யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்த டர்ன் ஓவர் என்ன தெரியுமா? அவங்க 2016ல எடுத்த டர்ன் ஓவர் வந்து 2000 எல்லாரும் பிரெடிக்ட் பண்ணப்ப வந்து அவங்க எடுத்த டர்ன் ஓவர் வந்து 5000 கோடி. சோ யோசிச்சு பாருங்க, அவங்க அப்படியே டபுள் ஆக்குனாங்க. அண்ட் போன வருஷம் வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2017ல வந்து அவங்க எப்படியாவது வந்து மறுபடியும் ஒரு 5000 கோடி ரீடைன் பண்ணிடுவாங்க, 5000 கோடி இந்த வருஷமே எடுத்துருவாங்கன்னு யோசிச்சப்போ பதாஞ்சலி எடுத்த எவ்வளவு வித்திருக்காங்க, எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10,000 கோடி. எல்லா கம்பெனியும் அரண்டு போயிருக்காங்க. எப்படி ஒரு இந்தியன் கம்பெனினால இவ்வளவு பண்ண முடியுது, எப்படி ஒரு இந்தியன் கம்பெனியோட ஒரு ரீச் வந்து இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? பதாஞ்சலியோட சீக்ரெட் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஃபார்ச்சூன் லைஸ் அட் தி பாட்டம் ஆஃப் தி பிரமிட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. சோ பிரமிட் அப்படிங்கறது நம்ம இங்க எதுல சொல்றோம்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வச்சுக்கோங்க. சோ இருக்கிறதுலே அதிகமா காசு செலவு பண்ணி அதிகமா காசு கொடுத்து வாங்கக்கூடிய பவர் இருக்கவங்க சில பேர், அதுக்கு அடுத்து மிடில் கிளாஸ் இருப்பாங்க. கொஞ்சம் காசு செலவு பண்ணி கொஞ்சம் அதிகமாவே எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியும், நம்ம அவங்களை ஆசை காமிச்சு இஎம்ஐ அது இதுன்னு சொன்னா நீங்க மிடில் கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவா கட்டினாலும் அவங்களை வாங்க வச்சிடலாம். அதுக்கு அடுத்து வந்து பாட்டம் ஆஃப் தி பிரமிட் அப்படிங்கறது சொல்லுவாங்க ஏழைங்க கிட்ட நம்ம அதிகமா காசு கொடுத்து விற்க வைக்க முடியாது. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ஃபெராரி கம்பெனி ஓனர்
ஓனரை விட ஒரு கிளினிக் பிளஸ் ஷாம்புவோட ஓனர் தான் வந்து காசு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஃபெராரி எத்தனை பேர் வாங்க போறாங்க? ஒரு 10 பேர் ஒரு கண்ட்ரில வாங்கினாங்கன்னா அந்த 10 பேரை வச்சு அந்த ஓனர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் அதே நேரத்தில் வந்து 10,000 கோடி பேர் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கிளினிக் பிளஸ் வித்து ஒரு ஷாம்புக்கு ஒரு ரூபாய் ப்ராஃபிட் பார்த்தா 10,000 கோடி இவங்க எடுப்பாங்க. ஸோ பேசிக்கான லாஜிக்கே இதுதான். ஸோ ஃபார்ச்சூன் லைஸ் அட் த பாட்டம் ஆஃப் த பிரமிட் அப்படிங்கிற பாலிசி தான் வந்து பதஞ்சலி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்கு வந்து நம்ம டைரக்டா போய் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டை போய் சேர்த்தோம்னா அந்த மக்களுக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட் போய் சேர்றது இருக்கும், கம்மியான காசுக்கு நம்ம போய் சேர்த்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பதஞ்சலி எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு அமேசிங்கான ஒரு மேஜிக்கா தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு வரலாற்றுலயுமே எந்த ஒரு ஹிஸ்டரியிலுமே ஒரு டிகேட் தான் பதஞ்சலி ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் பண்ண மாதிரி யாருமே பண்ணதில்ல. 10 வருஷம் ஆச்சு, 3 வருஷமா தான் நம்மள பேசுறோமே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யோகா கேம்ப்ல யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 வருஷமா தான் அவங்க அதை தாண்டி வெளியே வந்து இந்தியா ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பதஞ்சலி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மிடில் ஈஸ்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், அப்புறம் இங்க சவுத்ல ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுர்வேதா இண்டஸ்ட்ரி, ஹெர்பல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து உலகத்துல 75% மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட இண்டஸ்ட்ரி. 75% பாப்புலேஷன் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்புறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹெர்ப்ஸ் வந்து மாறுமே தவிர இது வந்து ரொம்ப நாளா வந்து 75% இருந்துச்சு, இப்போ இருக்குது. இதுக்கு இடையில வந்து பயங்கரமா இந்த யூனிலிவர் மாதிரி கம்பெனிஸ் உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமா அடிச்சு நொறுக்குனாங்க. இது எல்லாத்தையும் நொறுக்கிட்டு வந்து வெஸ்டர்ன் ப்ராடக்ட்ஸ் உள்ள இறக்குனாங்க. இப்போ மறுபடியும் எல்லா கண்ட்ரியும் அவங்களோட ஐடென்டிட்டியை தேடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தேடி போறப்ப வந்து இந்த யூனிலிவர் மாதிரி கம்பெனிஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறவும் செய்யறாங்க. ஸோ பேசிக்கா இது வந்து பதஞ்சலிக்கும் மற்ற கம்பெனிக்கும் வந்து ஒரு வித்தியாசம் என்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பதஞ்சலி இதை பண்ண ஆரம்பிச்ச உடனே மற்ற கம்பெனி வந்து நான் சொன்ன மாதிரி பதிலுக்கு வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய லான்ச் பண்ணாங்க. இப்போ ஆயுஷ்னு ஒரு மிகப்பெரிய கேட்டகரியா லான்ச் பண்ணாங்க. ஆயுஷ் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, பட் அடுத்த தடவை நீங்க டிவியில பாக்குறப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி எம்ப்ளாய் பண்ணுவாங்க. பேசிக்கா நம்ம இந்தியன் சைக்காலஜி அதுதான். ஸோ முதல்ல வந்து கோல்கேட் வந்து இதெல்லாம் வந்து பாருங்க, இது வந்து கோல்கேட் வந்து பெட்டர், நம்மளோட உப்பை விட நம்மளோட வேப்ப மரத்துல இருக்கிறத விட ஒரு கோல்கேட் பேஸ்ட் வந்து பெட்டர்னு சொன்னப்போ இந்தியன்ஸ் வந்து உடனே ஏத்துக்கல. நம்ம வந்து ஏத்துக்க மாட்டோம், கரெக்டா? நம்ம வந்து கேள்வி கேட்போம் எப்படா சொல்ற அப்படின்னு. பட் நம்மள ஏத்துக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன லாஜிக் தான் பண்ணுவாங்க. ஈஸியா ஒரு பெரிய ஆக்டருக்கு காசு கொடுத்து அவங்க நடிக்க வச்சிட்டோம்னா இந்தியன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப்பர்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு ஹீரோ வந்து என்ன சொன்னாலும் நம்ம அதை அப்படியே ஏத்துப்போம். அண்ட் அவங்க அதை பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபரன்சியேஷனா இருந்துச்சு. ஸோ ஒரு அமிதாப் பச்சனை வச்சு ஒரு நூடுல்ஸ் நம்ம காமிச்சோம்னா நம்ம யோசிக்காம கேள்வி கேட்காம அடுத்த நம்ம அதை வாங்கி குடிப்போம், வாங்கி சாப்பிடுவோம். அதே நேரத்தில் ஆமீர் கானை வச்சு ஒரு கோக் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஆமீர் கான் ஓகே ஒரு பேட்ரியாட்டிக்கான நம்ம கோக் குடிப்போம். தோனியை வச்சு ஒரு பூஸ்ட் வந்துச்சா, சச்சின் வச்சு ஒரு பூஸ்ட் வந்துச்சுன்னா தோனியும் சச்சினும் வளரப்ப உண்மையிலே பூஸ்ட் குடிச்சாங்களா இல்லங்கிறது நம்மளை பத்தி கவலை இல்லை, பட் அதை சொன்ன உடனே நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஸோ பேசிக்கா நம்ம பரப்புல இருந்து நம்மளோட இறப்பு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்கிறத அவங்க மார்க்கெட்டிங் வச்சு மறுபடியும் இந்த ஆக்டரை கூப்பிட்டு வா, அந்த ஆக்டரை கூப்பிட்டு வா, நம்பகத்தனமான ஆக்டர் யார் இருக்காங்கன்னு பார்த்து கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லி நம்ம பிரெயின்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஓகே ஒரு ஆக்டர் சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இவ்வளவு நாள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இல்ல எந்த ஒரு வெளிநாட்டு கம்பெனியும் இந்தியாவுக்குள்ள வர்றப்ப வந்து அதை தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஆக்டரை கூப்பிடுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வந்து நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம மக்களும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் அதே நேரத்தில் இது வரைக்கும் மற்ற கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியால வந்து அவ்வளவு ஸ்பான்சர் பண்ணி ஒரு ஆக்டருக்கு வந்து காசு கொடுத்து நடிக்க வைக்க முடியாது. ஸோ அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்படி சொல்லப்பட்ட பதஞ்சலி கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பாபா ராம்தேவ் அப்படிங்கிறது வந்து சவுத் இந்தியாவில் இல்லைன்னா நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிராண்ட் இமேஜ். அவருக்கு வந்து யோகா நிறைய சொல்லி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்தா அவர் ஒரு விவசாயிகளுக்கு பிறந்த ஒருத்தர் அப்படிங்கிறதுனால அவரை நிறைய ட்ரால் பண்றாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் அவர் நிறைய பேர் கலாய்ப்பாங்க எல்லாம் இருக்கும். பட் அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து பயங்கரமான ஃபாலோயிங் இருக்கு. அவரை கலாய்ச்சார அவர் சொல்ற யோகா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து சின்ன வயசுலேயே பேரலைஸா இருந்தவர் வந்து அதுக்கப்புறம் வந்து யோகா பண்ணி சரியாயிட்டேன் அப்படின்னா நிறைய கிளைம்ஸ் வைக்கிறார். எல்லாம் இந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிறதுலாம் தெரியல. பட் அவருக்கு வந்து நிறைய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு அவர் ஆல்ரெடி ஒரு பிராண்ட் இமேஜா இருக்கிறதுனால அவர் அட்வர்டைஸ்மெண்ட்ல அவரே அதனால தான் வர ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது விஷயம் பதஞ்சலியோட growth என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அம்ப்ரெல்லா பிராண்டிங் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அம்ப்ரெல்லா பிராண்டிங்னா என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி ஒரே பேரை வச்சுக்கிட்டு எல்லா பேரையுமே வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து அந்த பேரோட ரிலேட் பண்ணி வாங்கிடுவாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பேர் வந்து பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால பதஞ்சலி எதை லான்ச் பண்ணாலும் பதஞ்சலி வாங்குறவங்க அதை மறுபடியும் வாங்குவாங்க. பட் யூனிலிவர் அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு பிராண்ட் இமேஜ் கிடையாது. யூனிலிவருக்கு கீழே இருக்கிற வெவ்வேறு ப்ராடக்ட்டுக்கு தான் வெவ்வேறு பிராண்ட் இமேஜ் இருக்கு. இப்போ சர்ஃப் எக்ஸல்ங்கிறது ஒரு தனி பிராண்ட், அது வந்து யூனிலிவரோட வராது. அதே மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லிங்கிறது தனி பிராண்ட், அது வந்து யூனிலிவரோட வராது. அதே மாதிரி வந்து டவ் வந்து ஒரு தனி பிராண்ட் யூனிலிவரோட வராது. பட் எல்லாமே
பாத்தீங்கன்னா டென்த் ஆஃப் டே ஒரே விஷயம் தான். டவ்வும் அதோ பியோஸும் வந்து சண்டை போடுறது எதை வாங்கலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க எதை வாங்கினாலுமே அட் எண்ட் ஆஃப் த டே சம்பாதிக்க போறது யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி தான். யூனிலிவர் தான் கம்பெனி தான், ரெண்டுக்குமே ஓனர். அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒன்று ரெண்டு இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பூஸ்டும் காம்ப்ளான் வந்து ஒரே கம்பெனி தான் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பூஸ்ட் குடிக்கிறதுல காம்ப்ளான் குடிக்கலாம்னு யோசிச்சீங்கன்னா கடைசியில் சம்பாதிக்கிறது வந்து ஒரே ஓனர் தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறது நம்ம கவனிக்கிறது வந்து ஒரே கம்பெனி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி பண்றப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி பார்க்கவே மாட்டோம். அந்த கம்பெனி யார் ஓன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்காதப்போ வந்து ரெண்டுமே தனித்தனி பிராண்டா இருக்கு. நம்ம இதுக்கு பதிலா இது வாங்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறப்ப வந்து யூனிலிவர் வந்து இதை வச்சுதான் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. யூனிலிவர் பிராண்ட் வைக்காம தனித்தனியா ஒரு பிராண்ட் வைப்பாங்க. சோ அப்படி இருக்கிறதுக்கு பதிலா இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி இருந்துகிட்டு பதஞ்சலிங்க ஒரு பிராண்டை முன்னாடி கொண்டு வரதுனால அவங்களால வந்து எதனால பதஞ்சலிங்க ஒரு பேருக்கு வந்து டேமேஜ் ஆனா மொத்த கம்பெனி டேமேஜ் ஆகும். யூனிலிவருக்கு ஒரு பேர் டேமேஜ் ஆச்சுன்னா சர்ஃப் எக்ஸல் டேமேஜ் ஆக போறது இல்ல. சோ இங்க இருந்தா ஒரு பேசிக்கான டிஃபரன்ஸே வருது. இப்போ பெப்சிங்க ஒரு பேருக்கு வந்து டேமேஜ் ஆச்சுன்னா யாருமே வந்து லேஸ் வாங்குறது நிறுத்த போறது இல்ல. பட் எண்ட் ஆஃப் த டே எதுன்னு பாத்தீங்கன்னா பெப்சி அண்ட் லேஸ் வந்து ஒரே கம்பெனில இருந்தா வந்துட்டு இருக்கு. ஃப்ரிட்டோலே அப்படிங்கிற கம்பெனில இருந்து பெப்சிகோ கம்பெனில இருந்து. பட் நம்ம யோசிக்க கூட போறது இல்ல. பெப்சில புழு இருக்குன்னு யோசிச்சாங்கன்னா வந்து லேஸ் வாங்குறது நிறுத்த மாட்டாங்க. பட் பதஞ்சலி பேர்ல வந்து இங்க இதை வச்சுதான் அவங்க பில்ட் பண்ணாலும் பதஞ்சலி ஒரு பிராண்ட் இமேஜ் வச்சு பில்ட் பண்ணாலும் அதுல இருக்க ஒரு பெரிய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பதஞ்சலில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் மொத்த ப்ராடக்ட்டையுமே டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். சோ ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு பெருசா அந்த அளவுக்கு டேமேஜ் வரலங்கிறது வந்து உங்களுக்கு அவங்களோட ஒரு சக்சஸிவான நேச்சர். சோ பேசிக்கா என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த பிரமிட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் தான். சோ பாட்டம் ஆஃப் த பிரமிட் நான் சொன்ன மாதிரி ஏழைங்கள்கிட்ட போய் நம்ம வந்து ஏழைங்கிறத விட எல்லார்கிட்டயுமே கம்மியான காசுக்கு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆபரேஷனல் காஸ்ட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஆபரேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப பதஞ்சலி வந்து ஹரித்வார்ல இருக்க ஒரு ஃபேக்டரியில வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹரித்வார்ல இருந்து கன்னியாகுமரியில இருக்க ஒரு கடைசி தெருவில் இருக்கிற கடைசி கிராமத்துல இருக்க கடைசி தெருவில் இருக்கிற ஒரு கடைசி பொட்டி கடையிலையும் போய் சேர்க்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க கடைசி தெருவில் இருக்கிற கடைசி பொட்டி கடையிலையும் போய் சேர்க்கணும். சோ ஒரு கம்பெனியோட சேலஞ்ச் என்னன்னு யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் இந்தியா ஃபுல்லா ஒரே நேரத்தில் ஒரு ப்ராடக்ட்டை போய் சேர்க்கணும். ஒரு நிமிஷம் கூட வந்து ஒரு கடையில வந்து ஒரு விஷயம் கேட்டது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. சோ இது வந்து ஒரு அமேசிங்கான சேலஞ்சா இருந்துச்சு. அதை வந்து அகைன் வந்து பதஞ்சலி எப்படி உடைச்சாங்க. இது வந்து யூனிலிவரால மட்டும் தான் பாசிபிளா இருக்க முடிஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்க. இந்தியா ஃபுல்லா எந்த ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் அந்த கடைசி தெருவில் இருக்கிற கடைசி பொட்டி கடைக்கு வரைக்கும் யூனிலிவர் போய் சேர்ப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரங்களுக்கு வந்து அதிகமா ப்ராஃபிட் கொடுக்கறதுனால கடைக்காரங்க வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். ஓகே இவனோட நம்ம வாங்கி வச்சுப்போம் அப்படிங்கிறது. எண்ட் ஆஃப் த டே நம்ம பேட்ரியாட்டிசம் எல்லாம் பார்த்து வாங்குறதை விட நம்ம எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான். கரெக்டா? நீங்களும் கன்சியூமர், நானும் கன்சியூமர். நம்ம என்ன பார்ப்போம்னா விலையை மட்டும் தான் பார்ப்போம். சோ விலையை பார்க்கறதுனால ஓகே அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு விஷயம் கம்மியான விலைக்கு இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயம் 10 ரூபாய்க்கு அதிகமா இருந்தாலும் ஒன்னு வந்து 9 ரூபாய்க்கு இருக்கு 10 ரூபாய்க்கு அதிகமா இருக்குன்னா கடைக்காரர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு எது ப்ராஃபிட் அதிகமா வருதுங்கிறத பார்ப்பாங்க. சோ 2 ரூபாய் வந்து அதிகமா 10 ரூபாய் ப்ராஃபிட் தந்தாங்கன்னா அவன் அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமா புஷ் பண்ணுவான். சோ இந்த ஒரு டாக்டிக்ஸ் வச்சுதான் வந்து இவ்வளவு நாள் வந்து இவங்க பயங்கரமா புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அகைன் பாபா ராம்தேவோட இந்த பதஞ்சலியில வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட டிவோட்டிஸ் அவங்களோட யோகா சொல்லி தரவங்களை வச்சே வந்து இந்தியா ஃபுல்லா வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுல முன்னாடியுமே வந்து ஒரு பதஞ்சலி கடையை போட வச்சிருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க கிராமத்துல எங்கேயோ ஒரு வீடு இருக்கும். வீடு முன்னாடி 4 பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் வச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த ஆபரேஷன்ஸ் அப்படிங்கறத மறுபடியும் உடைச்சிட்டாங்க. சோ பேசிக்கா வந்து இந்தியன் ரீட்டைல் செக்டர்ல இந்தியன் மார்க்கெட்டிங் செக்டர்ல என்னென்ன நம்ம பார்த்து வளர்த்துட்டு இருந்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்படியும் ஒருத்தன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் உங்களால எப்படி கம்மியான காசுக்கு இவ்வளவு பண்ண முடியுது எல்லாம் ஓகே ஃபைன். பட் இவங்களால கம்மியான காசுக்கு எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வேலை பார்க்கறவங்களோட செலவு வந்து ரொம்பவே கம்மி. அங்க இருக்க ஆவரேஜ் இன்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி கம்பெனில வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 10,000 கோடி போன வருஷம் சம்பாதிச்சிருக்காங்க. பட் அங்க ஆவரேஜ் இன்கம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறவங்க எல்லாருமே வந்து டிவோட்டிஸ். அந்த யோகா இல்ல அந்த யோகா சொல்லி அந்த பிராக்டிஷனர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட சொல்ல வாலண்டியர்ஸா நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள போய் வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய காசு ரொம்ப கம்மியாயிடுது. நிறைய பேர் சம்பளம் இல்லாம சேவை செய்யறதா தான் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டிங்ல பெருசா இன்வெஸ்ட் பண்றது இல்ல. நம்ம ஆயுஷ்க்கு ஒரு ஆயுஷ் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தமன்னால இருந்து அக்ஷய்குமார்ல இருந்து அத்தனை பேருக்கு செலவு பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் புஷ் பண்ணணும். ஒரு கோக் அட்வர்டைஸ்மெண்டா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்ல யார் இருக்கிறதுல பெரிய ஆக்டர்னு பார்த்து அவங்களுக்கு காசு கொடுக்கணும். சோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் கட் பண்ணி அவங்க மறுபடியும் வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து காசு கம்மி பண்றாங்க. இதுக்கு மார்க்கெட்டிங் யார் காசு கொடுக்கறான்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். சோ அந்த ப்ராடக்ட் காசையும் கட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு கம்மியான காசுக்கு ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டை கொடுக்க முடியறதுனால அவங்க வந்து ஒரு நிறைய கம்பெனியோட ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் ஆஃபா இருக்குது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் வந்து பதஞ்சலி வாங்குங்கிறது நான் சொல்லல. பட் பதஞ்சலியோட பிசினஸ் சீக்ரெட் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். பிகாஸ் இது வந்து இப்போதைக்கு பதஞ்சலி வந்து இந்தியாவுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்றதாலும் என்னோட கால்குலேஷன் படி கண்டிப்பா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் ஜனவரி மந்த் வந்து நம்ம 2019 இந்த வீடியோ பத்தி பேசுவோம். 2020 மறுபடியும் நம்ம ஜனவரியில வந்து பதஞ்சலி பத்தி பேசுவோம். அப்போ நான் கண்டிப்பா சொல்றேன் பதஞ்சலி வந்து யூரோப்ல
யூரோப்ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க, யூஎஸ்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. நீங்க நம்மள வெயிட் பண்ணி பாருங்க. நான் வந்து பேசிக்கா நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிறவன். சோ நான் வந்து ஒரு MBA படிச்சதும் எம்எஸ் படிச்சதும் ரெண்டுமே வந்து மார்க்கெட்டிங்ல தான் படிச்சிருக்கேன். சோ இந்த கம்பெனியோட மைண்ட் செட் வந்து என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. இவங்க லான்ச் பண்றது வந்து இந்தியால லான்ச் பண்ணாலும், இந்தியால இவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்தாலும், எண்ட் ஆஃப் த டே இவங்க சம்பாதிக்கிறது வந்து எந்த ஒரு கம்பெனியுமே வந்து அதிகமா சம்பாதிக்க முடியுது எப்பவும் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கம்மியான காசுக்கு வேலை வாங்கிட்டு அதிகமான காசுக்கு விற்கிறது. அப்பதான் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே சம்பாதிக்க முடியும். இப்போ வந்து பதஞ்சலி அதிகமா ப்ராஃபிட் பார்க்கல. இவ்வளவு ரெவன்யூ எடுத்தாலும் அந்த ரெவன்யூ வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றாங்க கம்பெனிக்குள்ள. பட் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்தியால இருக்க ஐடி கம்பெனி பண்ற ஒரு வேலை தான். சோ இங்க இருக்க ஒரு இந்தியன் ஐடி எம்ப்ளாய்க்கு வந்து கம்மியான காசு கொடுப்பாங்க, அவனே வந்து ஆன் சைட் பண்ணா அவனுக்கு அதிகமா காசு கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு பேசிக்கா பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து நிறைய பேர் வேலை வாங்கிட்டு கம்மியான காசுக்கு வேலையை வாங்கிட்டு அது அதிகமான விலைக்கு ப்ராஃபிட் வச்சு ஒரு யூரோப் மார்க்கெட்ல யூஎஸ்லயோ விற்கிறப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க. சோ பத்தாஞ்சலியும் அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து யூனிலிவர் வந்து மத்த கண்ட்ரில நம்ம ஊருக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பத்தாஞ்சலி நம்ம ஊர்ல இருந்து மத்த ஊருக்குள்ள இருந்து போய் காசு சம்பாதிக்க போறாங்க. சோ பேசிக்கான டிஃபரன்ஸ் அதான். ஒன்னும் பெரிய இதுல வந்து யாருமே நல்லவனோ யாரும் கெட்டவனோ கிடையாது. ஒரு இந்தியன் அப்படின்னு சொன்னதால யாருமே நல்லவனாக போறது, அதே நேரத்தில் ஒரு வெஸ்டர்னர் அப்படின்னு சொன்னதால கெட்டவனாக போறது இல்ல. அதையும் நான் சொல்லிடுறேன். எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு குளோபல் வில்லேஜா மாறிட்டு இருக்கு. இங்க வந்து இன்னும் இது இந்தியன் ப்ராடக்ட், இது வந்து வெஸ்டர்ன் ப்ராடக்ட் நம்ம பார்க்க முடியறது இல்லைனாலும் பேட்ரியாட்டிக்கா நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்டா பத்தாஞ்சலியோட ஈஸியா அலைன் ஆயிருவாங்க. அதே மாதிரி பத்தாஞ்சலிங்கிற ஒரு பிராண்ட் இமேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால பத்தாஞ்சலி ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பத்தாஞ்சலிங்க பேருக்கு ஒரு டேமேஜ் வந்துச்சுன்னா மொத்த லைன் அப்புக்குமே டேமேஜ் வரும். பத்தாஞ்சலி நூடுல்ஸ்ல இருந்து பத்தாஞ்சலி எல்லா ப்ராடக்ட்டுமே டேமேஜ் வரும். அதே நேரத்தில் இந்த சைட் பாத்தீங்கன்னா யூனிலிவர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஆயுஷ்ங்கிறது வந்து லெவர் ஆயுஷ் அப்படிங்கறத லான்ச் பண்ணவே செய்யறான். சோ அது கம்ப்ளீட்டா வந்து வேற ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் பார்ப்போம். நம்ம வந்து யூனிலிவரோட இன்னொரு ப்ராடக்ட்ல டேமேஜ் வந்துச்சுன்னா, இன்னொரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா நம்ம வந்து அகைன் லெவரோட கம்பேர் பண்ண மாட்டோம். இப்போ வந்து பிஎஸ்ல வந்து ஒரு புழு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதே நேரத்தில் வந்து இங்க வந்து எந்த ப்ராடக்ட்டோடையும் பிரச்சனை வராது. சோ ஆயுஷ்ல இருக்க ப்ராடக்ட்ல பிரச்சனை வருது. ஆயுஷ்ல இருக்க ப்ராடக்ட் வந்து ஏதோ கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து டவுல வந்து பிரச்சனை வராது. சோ எண்ட் ஆஃப் த டே அவங்க பண்றது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவங்க செப்பரேட்டா மார்க்கெட் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கும் செலவு பண்றதுனால ப்ராடக்ட்டோட காசு அதிகமா இருக்கு. இவங்க மொத்தமா ஒரே ஆளை வச்சு பண்றதுனால பெருசா மார்க்கெட்டிங் செலவு பண்ணாததுனால இவங்களோட ப்ராடக்ட் காசு கம்மியா இருக்கு. இவ்வளவு நம்ம மார்க்கெட்டிங் பத்தி பேசினதுனால தமிழ் ஆக்டர்ஸ் பத்தி நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். எல்லா ஸ்டேட்லயும் எல்லா பெரிய ஆக்டரும் வந்து போய் காசு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ட்ரெண்ட் நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நிறைய ஆக்டர்ஸ் எவ்வளவு இவங்களுக்குலாம் காசு கொடுக்கறதுக்கு பஞ்சமே கிடையாது. பட் எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க மாட்டேன்னு சொல்ற நிறைய தமிழ் ஆக்டர்ஸ், நிறைய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கு என்னோட ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். ஏன்னா என்னோட இன்ஃபுளுன்ஸ் வச்சுட்டு இன்னொருத்தவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேரால பண்ண முடியாது. தமிழ் ஆக்டர்ஸ் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப ரொம்பவே பெருமையாவும் இருக்கு, ரொம்பவே கர்வமாவும் இருக்கு. சோ அந்த ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா இந்த வீடியோ டெடிகேட் பண்றது வந்து சம்பந்தமே நம்ம பத்தாஞ்சலி பத்தி டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக்கா இருந்தாலும் அதுல எண்ட் ஆஃப் தி நம்ம பார்த்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து அது என்ன ப்ராடக்ட்னு யாருமே டெஸ்ட் பண்ண போறது, அது நல்லதா கெட்டதாங்கிறது யாரும் பாக்குறது இல்ல. பட் அதெல்லாம் பார்க்காம எத்தனையோ ஆக்டர்ஸ் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் நடிக்க மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்காங்க. அந்த வைராக்கியத்துக்கு இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்றேன் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். சோ பத்தாஞ்சலி கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன் சம்திங். இது வந்து ப்ராடக்ட் வந்து இது நல்ல ப்ராடக்ட்டா கெட்ட ப்ராடக்ட்ங்கிறது பேசல. இட் இஸ் ஆல் அபவுட் பிசினஸ். எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே காசு தான். இந்த உலகத்துல காசு தவிர வேற எதுவுமே கிடையாது. சோ மணி பெர்ஸ்பெக்டிவா இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறது நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு இருக்கிறது அதிகமா தம்ஸ் அப் இருக்கும் அந்த டாபிக் பத்தி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பேசுறேன். அண்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் அந்த மாதிரி நீங்க ஏதாவது பேசிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஐ ஸ்டடிட் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ டூ. எனக்கு இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நீங்க என்ன பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்கனாலும் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ எங்கனாலுமே MADN ஸ்பேஸ் UWRI மதன் கௌரிங்க பேர் வச்சு சர்ச் பண்ணுங்க. யூ பி ஏபிள் டு ஃபைண்ட் மீ. அண்ட் அதுக்கெல்லாம் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் கொடுத்துருப்பேன். ஸோ see you next video. Until then, bye. Madan Gowri signing off here. Cheers. Have a good day.